पादभङ्घ्रिजलजद्वय नित्यसेवा प्रेमाविलासय परङ्कुशपादभक्तं कमादिदोषकरमत्मपदश्रितां व्रीडावित्तविधान्यदानवयशो नासीरताटीपटः त्रय्यक्षं मकुटं पुनन्नमतु नः त्रैविक्रमो विक्रमः यत्प्रस्ताव समुद्रितद्वदपटी वृत्तान्तसिद्धान्तिभिः ஸ்ரோதோபிஹ சுரசிந்துரஷ்டசுதிஷா சௌதேஷு தோதூயதே என்பது ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தம்முடைய தசாவதார ஸ்தோத்திரத்திலே வாமனனுக்காக இட்டிருக்கக்கூடிய அத்தியாச்சரியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே அவர் காட்டின அர்த்தமாவது, வாமனன் பரம தயாளுவான மகாபலியினிடத்திலே பிச்சை கேட்டு வந்தான். தயாளு என்று ஏன் சொன்னேன்னா, மகாபலி யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கிறேன்னு சங்கல்பம் பண்ணி கொண்டு எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து வந்தான். அப்படிப்பட்ட மகாபலியின் இடத்திலே வாமனன் வந்து, என்னடியால் யானளப்ப மூவடிமண் மண்ணாதருக, என்னுடைய அடியாலே நான் அளக்குமாறு மூவடி மண் தர வேண்டும்னு கேட்டான். கேட்ட காலத்திலே பார்த்தான் மகாபலி, நடாது இவ்வளோ பெரிய தயாளுவா இருக்கிறோம், இப்படிப்பட்ட உதாரணமாக நாம் இருக்கிறோம், எல்லோருக்கும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளனாக இருக்கிறோம், நம்மிடத்திலே வந்து பெரிய ஐஸ்வர்யம் வேணும், இந்திரலோகமே வேணும்னு கேட்டாலும் கொடுத்துருப்போம், நம்முடைய ஐஸ்வர்யம் முழுவதையும் கொடுத்துருப்போம், மற்ற பேர் கேட்டா கூட கொடுத்துருப்போமான்னு தெரியாது. ஆனா இவ்வளவு அழகோடையும் இவ்வளவு ஒரு சௌந்தரியத்தோடையும் வன்மையோடையும் ஒரு சிறிய குழந்தை வந்து கேட்கிறதே, இதற்கு நம்முடைய ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் வேண்டாம். என்னுடைய அடியாலே அடக்கும்படியாக 3 அடி போர் இந்த குழந்தை கேட்கிறதே, நாம் தயாளுவா இல்லையா அப்படின்னு அவனுக்கே ஒரு வெக்கம் ஏற்பட்டு வெக்கி தலை குனிந்தான். ஏதோ கஞ்சன் கிட்ட போய், சுவாமி ஒரு 10 ரூபா கொடுத்தா போரும் அப்படின்னு கஞ்சன்ட்ட கேட்கிற மாதிரி, இவ்வளோ வாரி வாரி வழங்குறோம் நம்மிடத்துல வந்து என்னோட அடியால் அளக்கும்படியா 3 அடி மண் வேணும் அப்படின்னு கேட்கிறானே, நாம கஞ்சனோ இல்ல தயாளுவா அப்படின்னு வெக்கத்தினாலே வெக்கி தலை குனிந்தான் மகாபலி. தலை குனிந்தவாறே அப்பொழுது வாமனன் பார்த்தான். வாமனன் பார்த்து விட்டு, நடாது மகாபலி இப்படி வெக்கப்படுகிறானே, நமக்கு இவ்வளோ 3 அடி தரணமேனு வெக்கப்படுகிறானே, இவன் வெக்கப்பட்டு தலை குனியும்படியாக நாம் இப்படி 3 அடியை போய் கேட்டுட்டோமே, நம்முடைய குறையினால் அல்லவோ அவனுக்கு தயாளு என்கிற பேர் போயிடு போல இருக்கே. நான் 3 அடி கேட்டதுனால, வாமனன் 3 அடி தான் கேட்டான், அதுக்கு மேல கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டான், அவன் தயாளுவே கிடையாது என்று எல்லோரும் சொல்லிட்டா என்ன பண்ணுறது, கூடாது, எல்லோருக்கும் நிறைய கொடுத்துட்டு இருக்கான், அவனுடைய தயாளு என்கிற பெயர் நிலைத்து நிற்க வேண்டும் நினைத்தான் எம்பெருமான். அவன் தயாளு என்பதை எல்லா உலகுக்கும் பறை சார்த்த வேண்டும் நினைத்தான். உடனே அவனுடைய திருவடியாந்து பெருகத் தொடங்கித்து, மேலே ஒரு திருவடி போயித்து, கீழே ஒரு திருவடி போயித்து, எல்லா லோகத்துக்கும் போயித்து. போன உடனே எல்லாரும் என்ன சொன்னா, லோகத்துல இருக்கிறவாள்லாம், வாமனன் இருக்கானே ஒரு வஞ்சகன், ஒரு வஞ்சகன்னா வஞ்சகம் பண்ணான், ஒரு காலை காட்டி இன்னொரு காலாலே அளந்து கொண்டான் அப்படின்னு லோகத்துல இருக்கிறவாள்லாம் சொன்னான். ஆனா எம்பெருமான் அதை படி கவலைப்படலை. யார் நம்மை பத்தி என்ன சொன்னா என்னன்னா, நம்முடைய முக்கியமான குறிக்கோள் என்ன, மகாபலியினுடைய புகழை லோகத்திலே பிரசித்தி அடையும்படியாக செய்ய வேண்டும் என்று நினைத்தான். எல்லா லோகத்துக்கும் போய், மகாபலி தான் கொடையாளன், கேட்ட உடனே கொடுத்தானே என்று எல்லோரும் பேசும்படியா பண்ணிவிட்டான் எம்பெருமான். அதனாலே அதிலே அவனுக்கு வெற்றி கிடைத்தது. வெற்றி கிடைத்தபடியாலே எல்லா லோகத்துக்கும் போன திருவடி, சத்தியலோகத்துக்கு போனவாறு அவ்விடத்திலே குடகொண்டு நான்முகன் குண்டிக நீர் பெய்தின்னு கமண்டரத்துல இருக்கிற தீர்த்தத்தினால திருவடியை விளக்கினான். அந்த திருவடி வந்து ருத்ரனுடைய தலையிலே விழுந்தபடியால்தான் ருத்ரனுக்கு பரமசிவன் சிவன்னே பேர் ஏற்பட்டது. சிவன்னா என்ன அர்த்தம், மங்களத்தை விளைவிக்க கூடியவன் அப்படின்னு அர்த்தம், நல்ல மங்களத்தை கொடுக்கக்கூடியவன் அர்த்தம். அவனுக்கு என்ன மங்களம், எல்லோரையும் அழிக்கிறான், அவனுக்கு என்ன மங்களம் என்ன, ஸ்ரீபாத தீர்த்தத்தை தாங்கினான், எம்பெருமானுடைய திருவடியை கழுவின தீர்த்தம் அதை தலையிலே தாங்கினான். அதனால தான் அவனுக்கு சிவன்னு பேரே ஏற்பட்டது. த்ரையக்ஷம் மகுடம் புனன்னமதுன த்ரை விக்ரமோ விக்ரமா, படிப்பட்ட திரிவிக்ரமன் அவனை வணங்குகிறேன், அவன் நம்மை ரட்சிக்கட்டும், அவனுடைய திருவடி மேலே போச்சே அது ஒரு கொடிக்கம்பத்தை போல இருந்தது. மேலே சொல்லுகிறார், யத் பிரஸ்தாவ சமுத்ரித தசபடி என்று அது ஒரு கொடி கம்பமாக இருந்தது. அதிலிருந்து கங்கை கொட்டிட்டே, அது கங்கை எப்படி இருக்கு, தீர்த்தம் வெள்ளையா கொட்டுறது,
இன்னைக்கும் போய் பார்த்தா விடத்திலே பார்க்கலாம். முக்கியமா 3 நதிகள் சேரக்கூடிய இடம் அந்த திரிவேணி சங்கமம் என்றெல்லாம் கொண்டாடப்படுகிறது. அவ்விடத்திலே போனால் ஒரு பக்கத்திலிருந்து யமுனையானது அதற்கு கருப்பு நிறம், கருப்பாக ஓடி வருகிறது. இன்னொரு பக்கத்திலிருந்து கங்கையானது வெள்ளையாக ஓடி வருகிறது என்று பார்க்கிறோம். அதனாலே கங்கைக்கு நிறமே வெள்ளை. அந்த வெள்ளை நிறத்திலே கங்கை எப்படி ஆகாசத்திலிருந்து விழுந்தது, வெள்ளை கொடி ஆட்டினா போல இருந்தது. அந்த வெள்ளை கொடி அது என்ன சொல்லித்துன்னா எம்பெருமானுடைய வெற்றி. அதை எல்லா திசையிலேயும் நிலைநாட்டித்து. எதிலே வெற்றினா ஒரு அர்த்தம் சொன்னேன், மகாபலியினுடைய புகழ் அது எல்லா இடத்திலேயும் பரப்பினான் என்பதிலே வெற்றி. இன்னொரு வெற்றி என்னன்னா நான் உத்தமனாய் விட்டேன் என்பதிலே வெற்றி. அதுல எப்படி வெற்றி கிடைச்சது? அதுல இவன் திருவிக்கிரமனுக்கு என்ன வெற்றி என்றால் ஆண்டாள் வெளியிடுகிறாளே, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேரு பாடி. ஓங்கி உலகளந்தான். உலகளந்தது எதற்காக? ஓங்கினது எதற்காக? எல்லா லோகத்தையும் அளந்ததற்கு எதற்காக? இந்திரனுக்கு வேணும்னா 3 லோகத்தை அளக்க வேண்டித்தானே. ஏன் எல்லா லோகத்தையும் அளந்த என்றால் உத்தமன் ஆகிறதுக்காகவே அளந்தான். அது என்ன உத்தமன் ஆகிறதுக்காக எப்படி அளந்தான், எப்படி அளக்க முடியும் என்றால் அதை ஸ்ரீ பராசர பட்டர் ஆச்சரியமாக தெரிவித்திருக்கிறார். அவ்விடத்திலே உத்தமன் என்கிற இடத்திலே அவர் ஒரு சமயம் ஆச்சரியமான ஒரு உபன்யாசத்திலே, அப்பொழுது அந்த காலக்ஷேபத்திலே ஸ்ரீ பராசர பட்டர் அதை வெளியிட்டார். என்ன நேர்ந்தது அப்படின்னா பராசர பட்டர் அவர் சொன்னார், இதை ஒரு ஆழ்வார் வெளியிட்டிருக்கிறார். யார்? பூதத்தாழ்வார். அவர் தெரிவிக்கிறார். என்ன ஆயிற்று? உன்னை பிரமாணித்தார் பெத்த பேரு அண்ணு கருமாணியாயிரந்த கல்வனே, உன்னை பிரமாணித்தார் பெத்த பேரு. எம்பெருமானுடைய திருவடி. இந்த திருவடி என்ன ஆயிற்று அப்படின்னா ஒரு திருவடியானது அது எம்பெருமானுடைய திருவடி பூமியிலே ஊன்றி இருந்தது. மேலே இன்னொரு திருவடி மேலே போகணும்னு நினைக்கிறதுக்குள்ளே எம்பெருமானுடைய தோள்கள் அதெல்லாம் மேலே போயிட்டு அப்படி பருத்தது. அவனுடைய வடிவானது அப்படி வளர்ந்தது. அன்னை கருமாணியாயிரந்த கல்வனே. அப்படிப்பட்டவன் யார் தெரியுமா? கருமாணி என்று கருப்பு நிறத்திலே இருக்கக்கூடிய சிறிய ஒரு மாணி என்று பிரம்மச்சாரி. யார்? வாமனனாக போய் இறந்தான். 3 அடி மண் வேண்டும்னு இறந்தான். இறந்தது இந்த லோகத்தை எல்லாம் அளந்தது. இதெல்லாம் எதற்காக தெரியுமா? உன்னை பிரமாணித்தார் பெற்ற பேரு. உன்னை பிரமாணித்தார். எம்பெருமானே, உன்னை விஸ்வசித்திருக்கக்கூடியவர்கள், உன்னை நம்பினவர்கள், அவர்கள் பெற்ற பேர், அவர்களுக்கு அது கிடைத்த லாபம். அவளுக்கு என்ன அதுல லாபம் கிடைச்சது என்றால் ஸ்ரீ பராசர பட்டர் ஆச்சரியமாக எடுத்து காட்டுகிறார். பெருமான் லோகத்தை அளந்தது அது அவனை ஆசிரித்தவர்களுக்கு கிடைத்த லாபம். என்ன? எம்பெருமான் லோகத்தை அளந்த காலத்திலே நேரா ஒரு வடிவத்தை எடுத்து கொண்டு போனான். அந்த வடிவத்திலேயே மகாபலியினிடத்திலிருந்து 3 லோகத்தை மீட்டு கொடுத்தான் என்பது இருந்ததா? இல்லை. என்ன பண்ணான்? முதல்ல சிறு வடிவம் எடுத்து கொண்டு போனான். பிற்பாடு அந்த அடியாரை எனக்கு 3 அடி வேண்டும்னு கேட்டுட்டு பெரிய காலை காட்டி அளந்தான். வேறு திருவடி மேலே போயித்து, ஒரு திருவடி கீழே போயித்து, இப்படி அளந்து கொண்டான் எல்லா லோகத்தையும். அதனால என்ன ஏற்பட்டதுன்னா ஒரு ஓர வஞ்சனை செய்தான். ஒரு பக்ஷபாதம் பண்ண. யாருக்கு பக்ஷபாதம்னா இந்திரனுக்கு பக்ஷபாதம். இந்திரன் பக்கலிலே விழுந்தான் எம்பெருமான். பெருமான் நேர்மையா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? வஞ்சிக்காமல் நேரா போய் மகாபலியினிடத்திலே பா மரியாதையா 3 லோகத்தை அவனிடத்துல தந்துடும் என்று சொல்லியிருக்கணும். இல்லைன்னா பிச்சை கேட்கும் போதே 3 லோகம் கொடு அப்படின்னு கேட்டிருக்கணும். கேட்காத என்ன பண்ணா 3 அடி மண் அதை குடுன்னு கேட்டு பெரிய காலை காட்டி 3 லோகத்தையும் அளந்து கொண்டான். இப்படி ஒரு ஓர வஞ்சனையை செய்தான். அவ்விடத்திலே ஒரு பக்ஷபாதம், ஒரு பக்கத்திலே சாய்ந்தான் மகாபலி. அவனை வஞ்சித்து விட்டான் வாமனன் என்று. இது என்ன ஆயிட்டுன்னா லோகத்திலே பிரசித்தி அடைந்தது. எடாது வாமனன் மகாபலியை போய் இப்படி வஞ்சிச்சுடானே, வஞ்சனை செய்தானே. வஞ்சனை செய்தல்லவா ஒரு பக்கத்திலே இந்திரன் பக்கலிலே சாய்ந்து இந்திரனுக்காக ஒரு காலை காட்டி இன்னொரு காலை அடைந்து வஞ்சித்தல்லவா அவனிடத்துல இருந்து புடுங்கினான். பெருமான் அசுர சக்கரவர்த்தியான மகாபலிக்கும் தேவ சக்கரவர்த்தியான இந்திரனுக்கும் சரியா இருந்தானா? சமமா நடுநிலையில இருந்தானா? இல்லையே. இவன் நல்ல தயாளுவா இருக்கும் போதே இவனிடத்திலே ஒரு திருவடியை காட்டி இன்னொரு திருவடியாலே அளந்து ஓரவஞ்சனை இல்லவா செய்தான் இந்த இந்திரனுக்கு என்று இந்த அவதாரத்தின் மூலம் பிரசித்தி ஆயிடுது. அதனாலே என்ன ஏற்பட்டதுன்னா அது
இவர்களுக்கு கிடைத்த பேர், எம்பெருமானை ஆசிரித்தவர்களுக்கு கிடைத்த பேர். என்ன ஆசிரித்தவர்களுக்கு என்ன பேர் கிடைத்தது அப்படின்னா, அதன் மூலமாக ஒரு அர்த்தம் நிலைநிறுத்தப்பட்டது. வெறும் லோகத்தை அடக்கவா வந்தான் எம்பெருமான்? இல்லை இல்லை, உன்னை விட்டுட்டு போனான். அவ்விடத்திலே இவர்களுக்காக விட்ட சந்தான சாபம் இதே தெரிவிக்கிறார். இவர்களுக்காக விட்ட சந்தான சாபம். ஒரு ராஜா, அவன் தோற்ற ராஜா. ராஜா 2 ராஜாக்களுக்கு போர், ஒரு ராஜா ஜெயிக்கிறான். தோற்ற ராஜாவினுடைய எல்லா படையும் அழிச்சு விடுறான். அழித்து விட்டு அந்த தோற்ற ராஜாவினுடைய ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை மட்டும் உயிரோட விட்டுடுறான். அவனை மட்டும் ஒன்றும் பண்ணுறது இல்லை இந்த ராஜா. சரி, வம்சத்தையே அழிப்பானே, வம்சம் வளர்ந்துட்டு போட்டோம், மாட்டுக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்கான், இவனையும் போய் எதற்காக அழிப்பான் என்று அந்த உன்னை மட்டும் விட்டு வைப்பது இருக்கிறதே, அதற்கு சந்தான சாபம்னு பேர். அதை போலே இந்த அவதாரத்தின் மூலம், திருவிக்கிரம அவதாரத்தின் மூலம் உன்னை விட்டு வைத்தான் எம்பெருமான். என்ன விட்டு வைத்தான்னா, எம்பெருமான் ஒரு வஞ்சகன். எப்படி வஞ்சகன் என்றால், தன்னை ஆசிரித்தவர்கள் அவர்களுக்காக எப்படிப்பட்ட வஞ்சனையை வேண்டுமானாலும் செய்வான் என்பதை காட்டினான் எம்பெருமான். தன்னை ஒருத்தர் ஆசிரித்தால் போரும், தன்னை ஆசிரித்தான் இந்திரன் வந்தான், எம்பெருமான் காலிலே விழுந்தான். அப்படிப்பட்ட இந்திரனுக்காக ஓர வஞ்சனை செய்தாகிலும், பெரிய ஒரு சிறிய உருவத்தை காட்டி பெரிய உருவத்தை அளந்தாகிலும், லோகத்தார் பழித்தாலும் பரவாயில்லை என்று அவனுக்கு அவனுடைய காரியத்தை செய்து தலை கட்டி கொடுத்தான். அதே போன்று இந்திரன் பெரிய லோகத்துக்கு அதிபதி, அதனால அவனுக்கு பண்ணுவான்னு கிடையாது. யாரெல்லோரும் அவனை பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் இதை போலே காரியம் செய்வான் என்பதைத்தான் விட்டுட்டு போயிருக்கான். ஸ்ரீ பராசரப்பட்டர் தெரிவிக்கிறார், அவருடைய வார்த்தை. அதைத்தான் இந்த அவதாரத்தின் மூலம் சொல்ல வந்திருக்கிறான். இந்த அவதாரத்தின் மூலம் காட்டப்பட்டது என்ன? அவனை விஸ்வசித்தார் அவர்களுக்கு என்ன காரியம் வேண்டுமானாலும் செய்வான் தெரிவித்து மேலே தெரிவித்தார் ஸ்ரீபராசர பட்டர். ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்தது. காலக்ஷேபத்திலே எல்லாரையும் பார்த்து தெரிவிக்கிறார். ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய எல்லாரும் எம்பெருமானை பற்றின அடியார்கள் எல்லாரும் எத்தனையோ பாபம் இருக்கு, அவளுக்கு நிறைய பாபங்கள் பண்ணி வச்சிருக்கா. இந்த லோகத்திலே இனிமேல் வாழக்கூடிய காலம், அடுத்த ஜென்மம், இந்த உயிர் போயிடுத்துன்னா அப்புறம் எந்த லோகத்துக்கு போறது, நரகமா சொர்க்கமா பரமபதமா, இதை பற்றின கவலை இது எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் நமன் தமர்களுக்கு முழங்கை காட்டி திரிவாராய், செருக்கராய் திரிவாராய் சொன்ன நமன் தமர்கள், நமன் யமன், அதற்கு மேலே யமபட்டர்கள், இவர்களுக்கெல்லாம் முழங்கை காட்டிட்டு அவர்களை எல்லாம் எள்ளி நகையாடி விட்டு, யமன் என்ன பெரிய யமன், அவன் கிடக்க, அவனால என்ன பண்ண முடியும் என்றெல்லாம் அவனை எள்ளி நகையாடி செருக்கோடே, இந்த பாப்பங்கள் இந்த ஜென்மத்துல என்ன வரப்போறது, இனிமே அடுத்த ஜென்மத்துல என்ன வரப்போறதுன்னா ஒன்றும் கிடையாது, சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு, யோ உயிர் போனா யமன் வந்துடுவானோ அப்படின்ற ஒரு பயமே இல்லாமல், யமனாவது இவனாவது ஒருத்தனும் நம்ம கிட்ட வர முடியாது அப்படின்னு ஒரு கர்வத்தோட எல்லோரும் திரிகிறார்களே, இதற்கு என்ன காரணம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். இதுக்கு என்ன காரணம் என்னில் அறிந்தோம் தெரிவிக்கிறார். அறிந்தோம், தெரிஞ்சுடுத்து என்ன காரணம் என்று அறிந்து கொண்டேன். என்ன காரணம் தெரியுமா? ஒரு ஆச்சாரியன் பரமதார்மிகனாயிருப்பான், பரமதார்மிகன் நல்ல வள்ளல் தனத்தோட கூடியிருக்கக்கூடிய ஆச்சாரியன் சிஷ்யனை கூட்டு அவனுடைய காதிலே சொல்றான், பா சிஷ்யா, உன்னாலே உன்னுடைய காரியத்தை செய்து கரையேற ஒண்ணாது, உன்னாலே உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய புண்ணியம் பாபம் இதற்கு சேரலாம், பாபத்தை எல்லாம் கழித்து புண்ணியத்தை எல்லாம் சேகரித்து கொண்டோ எம்பெருமானுடைய திருவடியை பற்றுவதற்கு உபாசனங்கள் எல்லாம் செய்து கரையேற முடியாது. சம்சாரமாகிற சமுத்திரத்திலிருந்து கரையேறவே முடியாது. மறுபடியும் இங்கே தான் தெரிஞ்சுட்டு இருக்கணும். அதனாலே நல்ல பலத்தோட கூடியிருப்பான்னு ஒருத்தனை பாரு, அவன் இடத்துல எல்லாத்தையும் விட்டுடும். யார் அது? பலத்தோட கூடியிருக்கக்கூடியவன்னா யார்? எம்பெருமான் சிவன் நாராயணன். அவனிடத்திலே எல்லாவற்றையும் விட்டுவிடு. அவன் திருவடி தாமரைகளிலே உன்னுடைய எல்லா பாரத்தையும் இறக்கி வைத்து விடு. உன்னுடைய புண்ணியங்கள் என்ன, பாபங்கள் என்ன, இனிமேல் வரப்போவதென்ன, இந்த ஜென்மத்திலே வரப்போவதென்ன, அடுத்த ஜென்மத்திலே எங்க போயிடும், எல்லாத்தையும் அவன் தலையிலே வைத்து விடு. வைத்து விட்டு இறக்கி விட்டு நல்லா சந்தோஷமா மார்பிலே கை வைத்து உறங்கு. ஏன்னா இதெல்லாம் என்ன பண்ண போறோம்னு நீ யோசிக்க ஆரம்பிச்சன்னா உன்னாலே இதற்கு பதில் கொணர முடியாது. உன்னாலே இந்த சம்சாரத்திலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்ளவும் முடியாது. அதனால என்ன பண்ணு, சௌக்கியமா ஒருத்தவங்கிட்ட விட்டுடு, நம்ம தலைவலி ஒழிஞ்சுது.
அப்படின்னு ஒருத்தங்கிட்ட விட்டுட்டோ நன்னா மார்பில் கை வைத்து உறங்கலாம், மார்பில கை வச்சுட்டு சந்தோஷமா நன்னா தூங்கும் அப்படின்னு சொல்றேன். சொன்னவாறே அத்தை கேட்டு அதை கேட்கிறான். இவன் கேட்டு இந்த சிஷ்யனோ அப்படியா சுலபமா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு இவனும் என்ன பண்றான், எல்லாத்தையும் விட்டுடுறான். இனிமே இந்த லோகத்துல வரப்போறது என்ன, அடுத்த ஜென்மத்துல வந்தா என்ன, எவனாவது ஒருத்தரும் கிடையாது, எவன் நம்ம இடத்துல வர முடியும் என்று சந்தோஷமா திரியிறான். ஏன், எம்பெருமான் திருவடியில எல்லாத்தையும் வச்சுட்டான். எம்பெருமான் திருவடியில எம்பெருமான் பார்த்துக் கொள்வன்னா என்று வைத்து விட்டு இவன் சந்தோஷமாக திரிந்து கொண்டிருக்கிறான். அப்படி கூட பார்த்துப்பனா, எம்பெருமான் பார்த்துப்பனா, ஐயோ எம்பெருமான் பார்த்துக்கல நான் என்ன பண்ணுறது, பெருமான் பார்க்காம விட்டுட்டான்னா நரகத்துக்கு போயிட்டா என்ன பண்ணுறது என்று இவன் வருத்தப்படுகிறான். வருத்தப்படுவதே கிடையாது. ஏன் வருத்தப்படுறதில்லை, என்ன அதுக்குத்தான் எம்பெருமான் காட்டியிருக்கானே. எம்பெருமான் அறிந்தோம் தெரிந்து கொண்டேன். ஏன் தெரிந்து கொண்டேன் தெரியுமா, எல்லாரும் ஏன் தெரியுமா அவ்வளோ செருக்கோடே தெரிகிறார்கள், ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு உன்னிடத்திலே தங்களுடைய பாரத்தை எல்லாம் இறக்கி விட்டார்களே, ஆனால் சௌக்கியமா வாழலாம், சௌக்கியமாக இருக்கலாம் தெரிந்தது. எப்படி தெரிந்து கொண்டார்கள் தெரியுமா, திரிவிக்ரமாவதாரத்தின் மூலமாக தெரிந்து கொண்டார்கள். திரிவிக்ரமனா அளந்தாய லோகத்தை எல்லாம், அதனாலே உன்னை பிரமாணித்தார் பெத்த பேரு, உன்னை பிரமாணித்தார், உன்னையே நம்பி விஸ்வசித்திருக்கக்கூடியவர்கள், உன்னை ஆசிரியித்திருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் பெற்ற பேரு, அவர்களுக்கு கிடைத்த லாபம் என்ன தெரியுமா, இதுதான். நீ அவர்களுக்காக என்ன வேணுமானாலும் செய்வாய். உன்னை ஒருத்தர்கள் பற்றினார்களே ஆனால் அவர்களுக்காக என்ன காரியம் வேண்டுமானாலும் செய்வாய் என்பதை அவர்களுக்கு காட்டியிருக்கிறாய். பெற்ற பேரு, அவர்களுக்கு கிடைத்த பேர் என்ன தெரியுமா, உனக்கு கிடைத்த பேர் என்ன பேரு, உனக்கு வஞ்சகன்னு ஒரு பேர் கிடைச்சதே, அதுதான் அவளுக்கு கிடைத்த பேரு, லாபம். பேருன்னு முதல்ல சொன்னது பெயர், பேருன்னு தெரிவிக்கிறோம். அடுத்தது பேருன்னா லாபம்னு அர்த்தம். உனக்கு ஒரு பெயர் கிடைத்தது, என்ன பேர், வஞ்சகன், ஓர வஞ்சகன், அடியார்களுக்காக பக்ஷபாதி, பக்ஷபாதம் செய்யக்கூடியவர்கள், பட்சபாதம் செய்யக்கூடியவன் என்று எல்லோரும் வைகிறார்கள். அது உன்னை பற்றினவர்களுக்கு கிடைத்த லாபம். ஏன், உன்னை பற்றினவர்களுக்காக நீ என்ன வேணுமானாலும் செய்வன் அவர்களுக்கு தெரிஞ்சது, அதனாலே அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இதை காட்டுவதற்காக அல்லவோ நீ எத்தனையோ காரியங்கள் செய்கிறாய். சாரத்தியம் பண்ணுகிறாய், சாரத்தியாக தேரோட்டியாக இருந்தாய், தூது நடந்தாய், நாய்த்தொழில் செய்தாய், அதற்கு மேலே பொய் சொன்னாய், மெய் சொன்னாய், சத்தியத்தை பொய்யை மெய்யாக்கினாய், மெய்யை பொய்யாக்கினாய், பகலை இரவாக்கினாய், அதற்கு மேலே எவ்வளோ காரியம். ஒரு குதிரைகளுக்காக கொள் சமைத்து வைத்தாய், ஆயுதம் எடுக்க மாட்டேன் சொல்லி ஆயுதம் எடுத்தாய், அதற்கு மேலே குதிரைகள் அதை நன்றாக குளிப்பாட்டினாய், அர்ஜுனனுக்கு தினமும் கைலாக கொடுத்து இறக்கி வைத்தாய், அர்ஜுனன் யுத்தம் பண்ண மாட்டேன்னு உன்னே கீதோபதேசமே செய்தாய், மார்பிலே அம்பேற்றாய், எவ்வளவு காரியம் பண்ண. இதெல்லாம் பண்ணது, விரித்த குழலை முடித்தாய், எத்தனையோ காரியம் பண்ணாய. இந்த காரியம் எல்லாம் பண்ணது எதற்காக தெரியுமா, பஞ்ச பாண்டவர்களுக்காக மட்டும் கிடையாது, உன்னை ஆசிரியித்த எல்லோருக்காகவும். யார், நமக்காக. அந்த எம்பெருமானை ஆசிரியித்திருக்கிறோம், நமக்காக செய்கிற காரியம் என்ன, நாம் அவனிடத்திலே எல்லாவற்றையும் வைத்தோமையானால் கிருஷ்ணாஸ்ரயாக, கிருஷ்ணபலாக, கிருஷ்ணநாதாஸ்ச பாண்டவாக.